நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கல்வாரி காட்சியை கண்டிடும் கல்மனம் கலங்கிய கரைந்திடுமே. கர்த்தாவே உம் அன்பை நினைக்கையில் எந்தன் உள்ளமும் நொறுங்கிடுதே. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ. ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. ஆண்டவர் நல்லவர். இந்த அற்புதமான நாட்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சிலுவையை குறித்து தியானிக்கிற இந்த நாட்கள் மிகவும் ஆசீர்வாதமானது. குறிப்பாய் அருமையான நம்முடைய ஜாஸ்வா டிவி ஒவ்வொரு நாளும் சிலுவையை குறித்து தியானிக்கும். அந்த தியானத்தை கர்த்தர் அவர்களுக்குள்ளே மனதில் ஏவுகிற ஊழியர்களை கொண்டு அவர்கள் வருடந்தோறும் செய்கிறது உண்டு. எல்லா வருடங்களும் அன்பாய் எங்களையும் அழைத்து இந்த காரியத்தில் அவர்கள் இணைத்து கொள்வது உண்மையிலே எங்களுக்கு சந்தோஷம். அருமையான ஐயாவையும் தம்பிமாரையும் நான் ஒன்று கூட கிறிஸ்துவுக்குள் வாழ்த்துகிறேன். அருமையான எங்கள் ஜாஸ்வா டிவி இதுவரைக்கும் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறது, இன்னும் ஆசீர்வதிக்கப்படும். நானும் தேவ ஊழியனாய் குடும்பமாய் டிவியை வாழ்த்துகிறேன். இந்த இணைப்பில் வந்திருக்கிற உங்களையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்னும் சில நாட்களுக்குள்ளே கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் பண்டிகையை நான் கொண்டாட போகிறோம். ஆகவே ஆமென், தொடர்ந்து அவருடைய வார்த்தைகளை தியானிக்க, சிலுவையை குறித்து உயிர்த்தெழுதலை குறித்து தியானிக்க ஆண்டவர் நமக்கு வேண்டிய கிருபைகளை கொடுப்பாராக. ஒரே ஒரு பாடலை நாம் இணைந்து பாடுவோமா? ஆமென். அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்திரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே, உங்க அன்பு பெரியது. சிலுவையில் அவர் காட்டின அந்த அன்பு அநாதி சிநேகமான அன்பு. ரொம்ப அற்புதமான பாடல். இணைந்து என்னோடு சேர்ந்து பாடுங்கள், அவரை உயர்த்துங்கள். அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ஏசப்பா அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ஏசப்பா அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருவில் தோன்று முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. தாயின் கருவில் தோன்று முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ஏசப்பா அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம்
கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ஏசப்பா அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ஏசப்பா அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அப்படியே ஒரு நிமிஷம் கண்களை மூடி, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ஏசப்பா அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அன்பு தகப்பனே, இந்த நல்ல நாளிலும் உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்கள் நடுவில் இருக்கிறதுக்காக நன்றி. இந்த நல்ல சத்திய வார்த்தைகளே அவர்கள் தியானிக்கும் இந்த நேரத்தில் நீர் அவர்களோடு இடைபடுங்க. ஒவ்வொரு குடும்பத்தை நீங்க ஆசீர்வதித்து நீரே அவர்களை கனம் பண்ணும்படிக்கு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. உயிர்த்தெழுதலின் ஆதாரம் என்கிற தலைப்பில் உங்களோடு கூட பேசும்படிக்கு என் அன்போடு கூட அவர்கள் கேட்டுக்கொண்டதின் பேரில் அந்த வார்த்தைகளை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படி தெய்வ ஊழியனாய் நிற்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அங்கே கல்லறையில் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு தூதன் நின்று இப்படி சொல்லுகிறான், சீஷர்களை பார்த்து, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம் என்று சொல்லி காட்டுகிறார். அருமையானவர்களே, நம்மை நேசித்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அதே அன்போடு நம்மை நேசிக்கிறார். அவர் இன்றைக்கு பரலோகத்தில் நமக்காக பிதாவின் வலது பரிசத்தில் உட்கார்ந்து நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் 2000 ஆண்டுக்கு முன்பாக உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் பாடுபட்டு கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்த அந்த தெய்வம் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் எழுந்து அந்த எழுந்ததினுடைய மகிமையை கொண்டாடத்தான் கிருபையாய் இந்த நாட்களை நமக்கு அவர் தந்திருக்கிறார். சிலுவை குறித்து பல நாட்கள் தியானித்து கொண்டு வருகிறோம். நாம் எப்போதும் தியானிக்க சிலுவை அவசியமானது. உயிர்த்தெழுதலை குறித்து எப்போதும் தியானிக்க வேண்டியது அவசியம். தினந்தோறும் நாம் அதை செய்ய வேண்டும். பரிசுத்தவான்கள், தேவ பிள்ளைகள், இப்படிப்பட்ட காலங்களை அதிகமாய் நாம் சிலுவையை குறித்து நினைக்கவும் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து கொண்டாடவும் கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். ஆகவே தேவையில்லாமல் அதை இதை குறித்து யோசித்துக் கொண்டில்லாமல், எனக்காக மரித்தவரே உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள், எனக்காக உயிர்த்தெழுந்தவரே உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். அவர் நமக்கு செய்தது போல யாரும் நமக்கு செய்ய முடியாது. அவருடைய தியாகம் பெரியது, அவருடைய அன்பு பெரியது, அவர் காட்டியிருக்கிற அந்த இரக்கம் பெரியது. அதனால தான் நாம் பாடினோம், உம்முடைய அன்பு பெரியதப்பா என்று சொல்லி. ஹல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்ததற்கான ஒரு 3 முக்கியமான ஆதாரங்களை நாம் வேதத்தில் கவனிக்க முடியும். முதலாவது, அவர் உயிர்த்தெழுவதற்கான முக்கிய ஆதாரம் என்ன அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, வேத வசனம் நிறைவேற வேண்டும் என்கிற தேவ திட்டத்தினால தான் அவர் உயிரோடு எழுந்தார். அவர் உயிரோடு எழுந்தார். நீங்கள் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனத்தை கவனிப்பீர்கள் என்றால், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்கள்.
அவருடைய 4ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்கள். நானே உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், மரித்து நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். அதே நேரத்தில் வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். அருமையானவர்களே, கர்த்தருடைய வேதம் என்பது ஏதோ கிறிஸ்தவர்கள் பயன்படுத்துகிற புஸ்தகம் என்று சிலர் தவறாய் நினைத்துக் கொள்கிறார்கள். இதற்கு பின்பாக இதில் இருந்துதான் எல்லா வரலாறுகளும் அடங்கி இருக்கிறது. எல்லா காரியங்களும் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தம்முடைய வசனத்தினால தான் சகலத்தையும் தாங்கி கொண்டிருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அவர் இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே அவர் மரிக்கும் முன்பாகவே சொல்லியிருந்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் 28ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போதும் அவர் சொன்னபடியே உயிரோடு எழுந்தார் என்பதை நீங்கள் வாசிக்க முடியும். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்கள். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். என்ன சொன்னாரோ அப்படியே அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அவர் நமக்காய் மரிக்க வேண்டும், உயிர்த்தெழ வேண்டும் என்று தேவ திட்டம் இருந்ததினாலே வேத வாக்கியங்களின்படி அவர் உயிர்த்தெழுந்தார். உங்க வாழ்க்கையிலும் இந்த உயிர்த்தெழுதல் எதை அடையாளப்படுத்துகிறது? உங்களை குறித்தும் வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, ஒவ்வொருவருடைய வாழ்வை குறித்தும் வேதம் மிக திட்டமாய் பல காரியங்களை எழுதி வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமா, என்ன கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்படுகிறதோ அதை அப்படியே கர்த்தர் நிறைவேற்றுவார். அவர் நிறைவேற்ற உயிர்த்தெழுந்தார், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், உங்களுக்கு சொல்லப்பட்டவைகளை அப்படியே நிறைவேற்றுவதற்கு. ஹல்லேலூயா. 2 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்கள் ஆலயத்திலே, எங்கள் ஊழியத்திலே பட்சித்த வருஷங்களுடைய விளைவை உங்களுக்கு நான் திரும்ப அளிப்பேன் என்று எங்களுக்கு அவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். சொன்னபடி நான் உங்களை உயிர்த்தெழுந்து ஆசீர்வதிப்பேன் என்ற அந்த வார்த்தை இன்றைக்கு நம்ம தியானிக்கும் போது அவர் சொன்னபடி அந்த வாக்குத்தத்தத்தை எங்கள் வாழ்க்கையில் செய்ததை இன்றைக்கு வரைக்கும் கண்ணால் காண முடிகிறது. அந்த வசனம் வருகிற வருடத்தில் அநேக காரியத்தில் நம்பிக்கை இல்லாமல் நின்றேன், துக்கப்பட்டு நின்றேன். ஐயோ, வெட்கப்பட்டு விடுமோ என் வாழ்க்கை, இவ்வளவுதானா என் ஊழியம் என்று சொல்லி கலங்கி நின்ற போது ஆண்டவர் ரொம்ப நேர்த்தியாய் நடத்தினார். அவர் சொன்னபடியே பட்சித்த வருஷங்களுடைய விளைவை இன்றைக்கு வரைக்கும் திரும்ப கொடுக்கிறத ஊழியத்தில் பார்த்து கொண்டே இருக்க முடிகிறது. நம்முடைய கர்த்தர் வேத வாக்கியங்கள் நிறைவேறுதலுக்கு அடையாளமாக தான் உயிரோடு எழும்பி இருக்கிறார். இன்றைக்கு இதை கவனித்துக் கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உனக்கு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை நிறைவேறவில்லை என்று கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? ஒருபோதும் சோர்ந்து போகாதீங்க. என்ன உங்க வாழ்க்கையில சொன்னாரோ அது அப்படியே நிறைவேறும். அவர் உயிர்த்தெழுந்ததின் நோக்கமே வேத வார்த்தைகள் நிறைவேற வேண்டும் என்பதற்காகத்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வருவீர்கள் என்றால், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் பார்த்தீர்கள் என்றால், தாவீது கிறிஸ்துவனுடைய ஆத்துமாவை பாதாளத்தில் விடப்படுவது இல்லை என்று சொல்லி அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து தாவீதே சொல்லி வைத்திருக்கிறாராம். சங்கீதம் 16 நீர் உம்முடைய பரிசுத்தவான்களுடைய அழிவை காண்பதில்லை என்று சொல்லி வச்சிருக்கிறாரே. எப்படி சொல்லி வைத்திருக்கிறார் பாருங்கள். ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு நல்லா தெரியும், ஆண்டவரை பிரியப்படுத்துகிற பிள்ளைகளுக்கு நல்லா தெரியும், அவர் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே அவர் செய்வார். இந்த உயிர்த்தெழுதல் பண்டிகைக்கு முன்பாக சிலுவையை தியானித்துக் கொண்டிருக்கிறீங்க, உயிர்த்தெழுதலின் பண்டிகை கொண்டாட போகிறீங்க. ஏன் அவர் உயிர்த்தெழுதலை நான் கொண்டாட வேண்டும்? எனக்கு சொன்னதை அவர் அப்படியே செய்வார். அதுதான் உயிர்த்தெழுதலின் முக்கியமான ஆதாரம். 2வது ஆதாரம் என்ன அப்படின்னு நீங்கள் வாசிப்பீங்கன்னா, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் அதனுடைய 21ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும்
இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. இயேசு உயிர்த்தெழுந்தது எதற்கு தெரியுமா? நம்மை விடுதலை ஆக்குவதற்காக. விடுதலையாக்கப்பட்ட பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ஆலயத்துக்குள்ள வருகிற பிள்ளைகள் ஞானஸ்நானம் என்கிற உடன்படிக்கை எடுக்கிறார்கள். அந்த ஞானஸ்நானத்தை அவருடைய மரணத்தோடு ஒப்பிட்டு, ஞானஸ்நானம் பெற்று கரையேறும் போது, தண்ணீரிலிருந்து வெளியில வரும் பொழுது நாமும் அவரோடு உயிர்த்தெழுதலில் இணைக்கப்படுகிறோம் அப்படிங்கிற நிச்சயத்தோடு தான் அந்த நீதி சபையில் நிறைவேற்றப்படுகிறது. உயிர்த்தெழுதல் எதற்கு அடையாளப்படுத்துகிறது தெரியுமா? நீங்கள் விடுவிக்கப்படுகிறவர்கள், பாவத்திலிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட்டவர்கள், சாபத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள், வியாதியிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலே நித்திய நரகத்திலிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட்டவர்கள். ஐயோ, நரகம் ரொம்ப கொடூரமானது. அருமையானவர்களே, சமீபத்தில் ஒருவர் வேடிக்கையாய் இப்படி ஒன்று சொன்னது என்னை ரொம்ப, ஒரு நாள் அதை நான் பார்த்து ரொம்ப சிரித்தேன். அவர் இப்படி போட்டிருந்தார், ஒரு வாட்ஸ்அப்பில் எனக்கு அவர் போட்டிருந்தார். அவர் சொன்னார், ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமில்லாத மனிதர்கள் மரித்தால், மரித்த பிறகு நரகம் இருக்கும் என்று சொல்லி வேதத்தில் இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லிட்டு ஒரு வேடிக்கை அப்படி போட்டிருந்தார். ஒருவேளை நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் ஏதோ வேற உலகத்தில் வாழ்ந்திருப்போமோ, வாழ்ந்து மரிச்சு தான் இங்கே வந்திருப்போமோ அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனை குறித்து சொல்கிறாரு. இதுதான் நரகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. யோசித்து பாருங்க. சிலர் வாழ்க்கையில் இங்கேயே நரகமாக இருக்குது ஐயான்னு சொல்கிறீங்க. உங்களை விடுதலை ஆக்கும்படிக்குத்தான். நீங்கள் நம்பி இருக்கிற இந்த இயேசு எல்லா நெருக்கத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்குவார். ஒருவேளை இயேசுவை நம்பாதவர்களாக நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னா, அருமையானவர்களே, இயேசு ஒருவரால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். வேதம் அதற்கு சாட்சியாய் பல வார்த்தைகளை சொல்லுகிறது. அவரை விசுவாசியுங்கள். அவருடைய உயிர்த்தெழுதல் நம்மை ரட்சிக்கிறது, நம்மை விடுவிக்கிறது. பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, வியாதிகளிலிருந்து, சாபத்திலிருந்து, நித்திய நரகத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறது. விடுவிக்கும் அதே காரியம் இந்த பூமியில விடுதலை பெற்றவர்களை மகிழ்ச்சியாய் வாழ பண்ணுகிறது. ஹல்லேலூயா. அதனால தான் நாங்கள் சபைகள் அடிக்கடி ஒரு பாடலை பாடுகிறது உண்டு. அதில் இருக்கிற ஒரு சரணத்தை சேர்ந்து பாடுவோமா? சந்தோஷமா இருங்க, நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் ஆமை நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்கள். ஹல்லேலூயா. ஆமென். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. தோல்விகள் வந்தாலும், நஷ்டங்கள் வந்தாலும், தோல்விகள் வந்தாலும், நஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமா இருங்க. நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருப்பதால், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருப்பதால் உங்களை ரட்சிக்கும்படிக்கு அவர் உங்களுடனே கூட இருக்கிறார். அதுக்கு தான் அவர் உயிரோடு எழும்பி இருக்கிறார். ஏனையா உயிர்த்தெழுதலை குறித்து பேச வேண்டியது இருக்கிறது. வேத வாக்கியங்களை நிறைவேறும்படிக்கு அவர் உயிர்த்தெழுந்தார். உங்கள் வாழ்க்கையில் வேத வார்த்தை நிறைவேறும். நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு, நாம் மீட்கப்படும்படிக்கு அவர் உயிரோடு எழுந்தார். எல்லா தீமைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கி மகிழ்ச்சியோடு இந்த பூமியில் அவர் உங்களை வாழ பண்ணுவார். கலங்காதீங்க, பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. எதை குறித்து நீங்கள் கலங்க வேண்டியதில்லை.
ஹல்லேலூயா. வேதத்தில் ஆண்டவரை நம்பி இருந்த சீசன் ஒருவன் ஒரு முறை இயேசு கடலின் மேல் நடந்து வருகிறதை பார்த்து அவனும் சொன்னான், இயேசுவே, இது நீரா இருந்தால் என்னையும் நடந்து வரும்படிக்கு சொல்லும் என்று சொன்னான். அப்பொழுது அவர் சொன்னார், வா என்று சொல்லி அவனை அழைத்த போது இயேசுவை மாத்திரம் கவனித்து போய் கொண்டிருந்த பொழுது அவன் மூழ்கவில்லை. சுற்றி இருக்கிற அலைகளை பார்த்த போதோ அவன் மூழ்க தொடங்கினான். அப்பொழுது அவன் சொன்னான், ஐயரே, என்னை ரட்சியும் என்று சொல்லி கூப்பிட்டான். நான் மூழ்குகிறேனே என்று சொல்லி கூப்பிட்டான். அவர் கரத்தை நீட்டி அவனை தூக்கிவிட்டார். இன்னைக்கு எந்த நிமித்தம் நீங்கள் கலங்கி என்னை மீட்க யாராகிலும் உண்டா, எனக்கு விடுதலை எப்படியாவது கிடைக்குமா, இந்த அடிமைத்தனத்தில் இருந்து, இந்த வியாதியில் இருந்து, இந்த பயத்தில் இருந்து உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். He will deliver you. அவர் நிச்சயமாய் உங்களை விடுவிப்பார். நிச்சயமாய் உங்களை விடுவிப்பார். நரக வல்லமையிலிருந்து விடுவிப்பார். பிசாசின் போராட்டத்தோடு இருக்கிறீங்களா, அவர் விடுதலையாக்குவார். விடுதலையாக்குவார். 6000 பேய் பிடித்திருந்த லேகியோன் என்கிறவனை ஒரு நொடிப்பொழுதில் விடுதலையாக்கினார். இப்பொழுதே அவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்தது நம்மை விடுதலையாக்க, நம்மை ரட்சிக்க. அதுதான் உயிர்த்தெழுந்தலின் ஆதாரம். மூன்றாவது, உயிர்த்தெழுந்தலின் நோக்கம் என்ன, தேவன் அதை வைத்த திட்டம் என்ன? 1 பேதுரு 1:4 ரொம்ப அற்புதமான வசனம். என்னோடு இணைந்து திருப்பிக் கொள்வீர்களா? ரொம்ப அழகான அந்த வார்த்தையை. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படிக்கு நமக்கு மிகுந்த இரக்கத்தின்படியே, தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். உயிர்த்தெழுந்ததினாலே நமக்கு கிடைக்கிறது என்ன? நித்திய வாழ்வு. நித்திய வாழ்வு. எல்லா மனிதனும் பிறந்து தனக்கென்று ஒரு தீர்க்காயுசு வந்தபோது இந்த பூமியை விட்டு கடந்து போகிறான். சிலர் தீர்க்காயுசை பார்க்கவே முடியாமல் போய் விடுகிறார்கள். ஆனால் மரிக்கிற ஒவ்வொருவரும் பரலோகம் போக வேண்டும் என்கிற ஒரே விருப்பத்தோடு தான் இயேசு மரித்து உயிரோடு எழுந்தார். உங்களுக்காக எனக்காக பரமேறி போவதற்கான அந்த வழியை நமக்கு உண்டாக்கும்படிக்கு, அவரோடு யுக யுக காலமாய் வாழும்படிக்கு அவர் சொல்லுகிறார். அதனால தான் யோவான் 14 சொல்லியிருக்கிறார், உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், என்கிட்ட விசுவாசமாக இருங்கள். நான் போய் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு வந்து நீங்களும் என்னோடு அங்கே இருக்கும்படிக்கு உங்களை என்னோடு கூட சேர்த்து கொள்ளுவேன். இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா? உங்களை அவர் நிச்சயமாய் சந்தித்து இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருப்பீர்கள் என்றால் மிகப்பெரிய அற்புதம் இன்று முதல் உங்களுக்கு நடக்கப் போகிறது. ஏன் அவர் உங்களுக்காக உயிர்த்தெழுந்தார் என்றால் 3 முக்கியமான காரணம். 1, ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறபடியே வசனங்கள் நிறைவேறும்படிக்கு, வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படிக்கு. 2வது, அவர் உயிர்த்தெழுந்ததின் முக்கியமான ஆதாரம் என்ன? நாம் விடுதலையாக்கப்படும்படிக்கு. 3வது, உங்களுக்கும் எனக்கும் வாடாத அழியாத மாசற்ற அந்த கிரீடத்தை பரலோகத்தில் நமக்கு தரும்படிக்கு. ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். நீர் உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறபடினாலே நானும் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவனாய் மாறுவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களை முழுவதுமாய் உம்முடைய கரங்களை தருகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமை எல்லா கண்களை மூடி. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேவனே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். இருதய வலது கரத்தை உயர்த்தி, சிலுவை நீழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. சிலுவை நீழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நீரை இயேசுவே.
தாமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. அன்பு தகப்பனே, இந்த நிகழ்ச்சிகளை கவனித்த ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையில உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாய் மாறும்படிக்கு அவர்களை நீர் ஆயத்தப்படுத்துங்க. ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படட்டும். உயிர்த்தெழுதலின் இந்த ஆதாரமாகிய 3 காரணங்களையும் அவர்கள் அறிந்து இவர்களும் உயிர்த்தெழுதலுக்கு ஆயத்தமாகட்டும் அப்பா. இவர்கள் வாழ்க்கையிலும் வேத வாக்கியங்கள் நிறைவேறும் என்கிற விசுவாசத்தை கொடும். இவருடைய வாழ்க்கையிலும் அவர் என்னை விடுவிக்கிறார், என்னை ரட்சிக்கிறார் என்கிற அந்த பூரண விடுதலை கட்டளையிடும். இவர்களுடைய வாழ்விலும் ஆண்டவரே, எனக்கு அந்த வாசற்ற வாடாத கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற உம்முடைய வருகைக்கான ஆயத்தத்தை கொடுத்து நீரே ஆசீர்வதிப்பீராகப்பா. ஜாஸ்வா டிவி ஆசீர்வதிங்க. காரணமாக இருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. எல்லா கனம் துதி மகிமை நாங்கள் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.